ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் மெஷின் அதோட ஆக்சசரிஸ் கூட எப்படி செட் செய்யறதுன்னு கற்றுக்கலாம். இந்த செஷனோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் மெஷின் அதோட ஆக்சசரிஸ் கூட ஐடென்டிஃபை பண்ணி செட் செய்கிறது, கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் மெஷினோட வெல்டிங் டெக்னிக்ஸை டிஸ்கிரைப் பண்ணி ஸ்ட்ரைக்கிங் அண்ட் ஆர்க். நம்ம ஸ்ட்ரைக்கிங் அண்ட் ஆர்க்கான சரியான டெமான்ஸ்ட்ரேஷனை கொடுப்போம். அப்புறம் மைல்ட் ஸ்டீலில் ஸ்ட்ரெயிட் லைனை வெல்ட் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக் கொடுப்போம். பிரிவு 1. GMAW இயந்திரத்தை அமைத்தல். வயர் ஸ்பூலை சரி செய்யவும். கைட் டியூப், ரோலர்ஸ், ஸ்பைரல் மற்றும் டார்ச்சின் முடிவில் கான்டாக்ட் டிப்ஸ் வழியாக கம்பியை இழுக்கவும். இன்லெட் வயர் கைட், டிரைவர் ரோலர்ஸ் மற்றும் அவுட்லெட் வயர் கைடு வழியாக கம்பியை அனுப்பவும். கம்பி தட்டையாவதையும் அதன் செப்பு பூச்சு உரிக்கப்படுவதை தவிர்க்கவும் உருளைகளை அதிகமாக இருக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கம்பி கான்டுவீட் லைனர்கள் வழியாக வெல்டிங் டார்ச் அவுட்லெட்டுக்கு சீராக செல்கிறதா என சரிபார்க்கவும். எந்திரத்தை மின்சார விநியோகத்துடன் இணைக்கவும். பிரிவு 2. வெல்டிங் டார்ச்சை இணைப்பது. வயர் ஃப்ளோவை எளிதாக்க தொடர்பு முனையை அகற்றவும். நல்ல சிற்றலை உருவாக்கத்துடன் ஆழமான மற்றும் பரந்த வெல்ட் ஊடுருவலை அடைய வெல்டிங் டார்ச்சினை பாசிட்டிவ் முனையத்துடன் இணைக்கவும். பிரிவு 3. வாயு ஓட்டத்தை அமைத்தல். CO2 கேஸ் ஹீட்டரை CO2 சிலிண்டருடன் இணைக்கவும். வெல்டிங் இயந்திரத்திலிருந்து 110 வோல்ட் சப்ளை அல்லது 230 வோல்ட் மின்சாரத்திலிருந்து வாயு உறைவதை தடுக்க ஹீட்டர் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். கேஸ் ஹீட்டரின் அவுட்லெட் முனையில் 2 நிலை ரெகுலேட்டரை இணைத்து டயல் கேஜ்களை சரிபார்க்கவும். ஃப்ளோ மீட்டர் மற்றும் கேஸ் ஹோஸை வெல்டிங் டார்ச்சுடன் இணைக்கவும். DIP பரிமாற்றம் என்பது லேசான எக்கிலிருந்து டார்ச் கம்பி 1.5 மில்லிமீட்டர் தொலைவில் உள்ளது மற்றும் அவற்றுக்கிடையே குறுகிய சுற்றுகளை ஏற்படுத்துகிறது என்று பொருள். இதனால் உலோகம் டெபாசிட் ஆகிறது. சோப்பு நீர் கரைசலை பயன்படுத்தி ஏதேனும் வாயு கசிவு உள்ளதா என சரிபார்க்கவும். பிரிவு 4. ஆர்க் மின்னழுத்த குச்சி மற்றும் கம்பி ஊட்ட விகிதம் அமைத்தல். டிப் டிரான்ஸ்ஃபர் முறையை பயன்படுத்தி நேர்கோட்டு பீட்ஸ்களை வைப்பதற்கு 0.8 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட சிறிய கம்பியை தேர்ந்தெடுக்கவும். 0.8 mm கம்பிக்கு தற்போதைய வரம்பு 80 to 100 ஆம்பியர் என்றாக அமைக்கவும். எலக்ட்ரோட் ஃபீட் யூனிட்டில் கம்பி ஊட்ட விகிதத்தை சரி செய்வதன் மூலம் எம்பரிக்கல் ஃபார்முலா பயன்படுத்தி ஆர்க் மின்னழுத்தத்தை கணக்கிடுங்கள். ஆர்க் மின்னழுத்தம் சமம் 14 கூட்டல் 0.05 I கூட்டல் 2. இதில் I தேர்ந்தெடுக்கப்பட்ட மின்னோட்டமாகும். ஆர்க் மின்னழுத்தத்தை 23 to 24 வோல்ட்டுகளாக அமைக்கவும். டிப் பரிமாற்றத்திற்கு
தொடர்பு முனையின் முடிவிற்கும் மின் முனையின் வெளிப்புற முனைக்கும் இடையே உள்ள ஸ்டிக் அவுட் தூரம் 5 முதல் 10 மில்லிமீட்டர் என்றாக இருக்க வேண்டும். மின்னோட்டத்தை மாற்றாமல் ஆர்க்கை ஸ்ட்ரைக் செய்து சோதனை மூலம் ஆர்க் மின்னழுத்தத்தை சரி செய்து சீரான பீட்ஸ் ப்ரொஃபைலை உருவாக்கலாம். பிரிவு 5. ஸ்ட்ரைக்கிங் த ஆர்க். மின்கம்பியின் நுனியை வேலையின் தொடக்க புள்ளியில் தொடும்போது வெல்டிங் டார்ச்சில் உள்ள தூண்டுதலை அழுத்தவும். வெல்டிங் திசையில் செங்குத்தாக 10 - 15 டிகிரி கோணத்தில் வேலைப்பகுதிக்கு மேலே 15 மில்லிமீட்டர் டார்ச்சை பிடிக்கவும். டார்ச்சை வேலைப்பகுதியின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு ஒரே சீராக நகர்த்தவும். பேக் ஹேண்ட் அல்லது ஃபோர் ஹேண்ட் நுட்பத்தை பயன்படுத்தவும். ஏதேனும் சிக்கல்கள் உள்ளதா என தொடர்பு முனையை சரிபார்த்து டார்ச் முனையில் ஸ்பேட்டர் ஒட்டுவதை தடுக்க ஆன்டி ஸ்பேட்டர் ஸ்ப்ரே அல்லது ஜெல்லை பயன்படுத்தவும். பீடுகளின் முடிவில் கிரேட்டர் சரியாக நிரப்பவும். சிப்பிங் சுத்தியல் மற்றும் கார்பன் ஸ்டீல் கம்பி தூரிகை மூலம் மணிகளின் மேற்பரப்பை சுத்தம் செய்யவும். பிரிவு 6. ஆய்வு. அண்டர்கட்ஸ், சீரற்ற மணிகளின் அகலம், உயரம், சிற்றலை உருவாக்கம் மற்றும் அலையலையான கோடுகள் போன்ற வெல்டு குறைபாடுகளை சரிபார்க்க கண்களால் நன்கு ஆய்வு செய்யவும். நாம் இதுவரை கற்றுக்கொண்டதை விரைவாக மீண்டும் பார்க்கலாம். GMEWஐ அமைக்க நாம் வயர் ஸ்பூலை சரி செய்ய வேண்டும். எரிவாயு ஹீட்டர் மற்றும் வெல்டிங் டார்ச்சை இணைக்க வேண்டும். வாயு ஓட்ட மின்னழுத்தம் மற்றும் கம்பி ஊட்ட விகிதத்தை அமைக்க வேண்டும். ஆர்க்கை ஸ்ட்ரைக் செய்ய வேண்டும். லெஃப்ட் ரைட் நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். தொடர்பு முனையை பராமரிக்க வேண்டும். வெல்ட் குறைபாடுகளை சரிபார்க்க வேண்டும். இந்த ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நீங்கள் கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் மெஷினை ஈஸியாக செட் செய்யலாம், ஸ்ட்ரைக் அண்ட் ஆர்க் செய்யலாம், அப்புறம் மைல்ட் ஸ்டீலில் ஸ்ட்ரெயிட் லைன்ஸை வெல்ட் செய்யலாம். திரும்பவும் சந்திப்போம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் வீடியோ கூட. அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.